ஒரு நாடகம் இடையில சார் போட சொன்னதுனால நகைச்சுவை நாடகத்தை இப்போ போடுறோம். அப்போ தான் நீங்கள் கொஞ்சம் எனர்ஜியாக இருப்பீங்க, சிரிப்பீங்கிறதுக்காண்டி. என்ன சந்தோஷம். ஆஃபீஸ் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போய்கிட்டு இருக்கு சார். பரவாயில்ல சார், சந்தோஷம். என்ன கையில் பேப்பர் வச்சிருக்கீங்க? ப்ரொஃபஷன் ஆடுறான். ப்ரொமோஷன் இல்லை சார், ஒரு 41 நாள் ட்ரைனிங் போட்டிருக்காங்க சார். சரி சார். பவானி சார் போக சொல்லியிருக்காங்க. ஓகே. அதான் ரிலீவிங் ஆர்டர் வாங்கிட்டு போகிறேன் சார். பரவாயில்ல சார், சந்தோஷம் சார். சூப்பர் சார், சூப்பர் சார். 41 நாள் நான் போகிறதே தெரியாது சார். அப்படியா சார்? ஃப்ரெண்ட்ஸாக கிடப்பாங்க சார். சரிங்க சார். நல்லபடி என்ஜாய் பண்ணலாம். சரிங்க சார். ஆஃபீஸ் தொல்லை இருக்காது. அப்படியா? அப்புறம் குறிப்பாக பொண்டாட்டி தொல்லை இருக்கா சார்? அதான் சார் வேணும். நான் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு நல்லா சந்தோஷமா வாங்க. நன்றி சார், நன்றி சார். ராஜாவாதி ராஜ Thank you. ராஜம் ஓடி போ. 41 நாள் இருக்கு உனக்கு. ஏங்க என்னங்க அவர்கிட்ட போய் பேசிட்டு இருக்கீங்க? அவர் கூட பேசக்கூடாது, பழகக்கூடாதுன்னு எத்தனை முறை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். மறுபடியும் போய் அவர்கிட்டயே பேசிட்டே இருக்கீங்க. புஜ்ஜிமா. ஆமாங்க. என்ன இது பேப்பரு சுண்டல் கிட்ட எதனா வாங்கி வந்தீங்களா? ஆமாம், நீ சுண்டலே இரு. இப்போ ஆஃபீஸில் எனக்கு பவானி சார் ட்ரைனிங் போட்டிருக்காண்டா செல்லம். ஐயோ. அதனால அது ரிலீவிங் ஆர்டர் கொடுத்து விட்டுருக்காங்க. எத்தனை நாளைக்கு? 41 நாள்டா. 41 நாளைக்கு நான் தனியாக என்னங்க பண்ணுறது? எங்கள் அம்மா வீட்டுக்கு தான் போன போல இருக்கு. என் முத்தல்ல, என் தங்கல்ல, நான் போயிட்டு வர்றேன். சரிங்க, வாங்க போலாம். இவரால் 41 நாட்கள் பயிற்சியானது நல்ல முறையில் முடிக்கப்பட்டது. 2 மாதங்கள் கழித்து பொதுவாக குடும்பத்தில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு நீதிமன்றம் செல்வதே வழக்கம். ஆனால் தற்போது இந்த நாடகத்தில் நீதிமன்றங்களுக்கு பதிலாக அரசரின் அவையில் இது குறித்த விவாதங்கள் கற்பனையாக சித்தரிக்கப்பட்டுள்ளது. ராஜாவாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜ கம்பீர ராஜகுல திரக ராஜ பராக்கிரம ராஜ வைராக்கிய மாமன்னர் 23 புலிகேசி பராக் பராக் பராக். யாராவது அட ஒரு மந்திரிக்கு நிம்மதியாக உறக்கம் கூட இல்லை. அடே மகுடி மன்னா தாங்களா? தங்கள் செங்கோலையா தள்ளிவிட்டேன், மன்னித்து விடுங்கள் மன்னா, அமருங்கள். என்னடா செய்து கொண்டிருக்கிறாய்? மன்னா நம் நாட்டின் நலத்திட்டங்கள் குறித்து ஆலோசித்துக் கொண்டிருந்தேன். நீ மன்னித்து விடுங்கள் மன்னா. தெரியும்டா, சிம்மாசனத்தில் எதுக்குடா உட்கார்ந்திருந்த? மன்னா சிம்மாசனத்திற்கு 4 கால்கள் இருக்கிறதா என்று பார்த்து கொண்டிருந்தேன். நீங்கள் அமருங்கள் மன்னா. அமைச்சா, மன்னா ஒரு நாள் உன்னை 2 பொழக்கல. மன்னித்து விடுங்கள் மன்னா. சரியடா, நம்ம அவையில் தினமும் ஏதோ ஒரு பிரச்சனை வரும். ஆமா மன்னா. இன்னைக்கு என்ன பிரச்சனை? வழக்கம் போல் தான் மன்னா, கணவன் மனைவி பிரச்சனை. அதுக்கு தாங்கள் தான் தீர்ப்பு கூட வேண்டும் என்று அடம் பிடிக்கிறார்கள். நீங்கள் மனது வைத்தால் அவர்களை வைத்தே ஓட்டி விடலாம். அப்ப வர சொல்லு. இந்த ஆணையிடுகிறேன். அடே வாங்கலடா. அடே நீயா? மன்னா நீங்களா? என்ன மன்னா? நீ வகுப்பு தலைவனா இருக்கும்போது பிரச்சனைடா, இவன் குடும்ப தலைவனா இருக்கும்போது பிரச்சனை பண்ணிட்டு வந்திருக்கான்டா. அப்படியா? தாங்கள் தான் விசாரிக்க வேண்டும். ஆல்ரெடி 5 மார்க் மைனஸ்ல வந்திருக்கான்டா. எல்லாம் என் விதி மன்னா. மன்னா மீதி 5 போய் கொள்ளாமல் பார்த்துக் கொள்வோம். அமருங்கள். கவனமாடா. சரி, என்ன பிரச்சனை உனக்கு? அவளே கேளுங்க மன்னா. சொல்லம்மா. என்னத்த மன்னா சொல்றது? அப்ப சொல்லாத. மன்னா மன்னா கேளுங்க, சொல்றேன். அப்ப சொல்லும்மா. செல்லம்மா. மன்னா அது உங்கள் 13வது மனைவியின் பெயர். கூட்டத்துல சொல்லாதடா. மன்னித்து விடுங்கள் மன்னா. சொல்லம்மா. சொல்றேன் மன்னா. இவரு எங்கேயோ 41 நாள் ட்ரைனிங்னு சொல்லிட்டு போயிட்டு வந்தாரு. சரி, வந்ததுல இருந்து இவர் நடவடிக்கை சுத்தமா சரியில்லைங்க மன்னா. என்ன பண்றான்? இவரு காலையில் 5 மணிக்கு எழுந்து வீட்டில் இருக்கிற புல்லெல்லாம் புடுங்க போறேன்னு சொல்லிட்டு போறாருங்க மன்னா. வீட்டை சுத்தம் செய்வது நல்லது தானே? வீட்டை சுத்தம் செய்யறது என்னவோ நல்லதுதான். ஆனா மறுநாள் பக்கத்து வீட்டில் இருக்கிற புல்லெல்லாம் புடுங்க போறாருங்க. அடே இது நியாயம் இல்லையடா. பழகிடுச்சு மன்னா. மன்னா நமக்குத்தான் பயிற்சி வேண்டும் போல் இருக்கிறது. கண்டிப்பாக. வேற என்னம்மா? அடுத்ததான் முக்கியமானது. 3வது நாள் 3வது வீட்டில் இருக்க புல்லெல்லாம் புடுங்க போறேன்னு சொல்லிட்டு போறாரு. என்னன்னு கேளுங்க. அமைச்சா, அண்ணா இது ரொம்ப நியாயம் இல்லடா. பார்த்தாலே தெரிகிறது மன்னா. அதுதான் சரி. அவனையே கேளுங்கள். என்ன மன்னா?
ஏதோ இடிக்குதுடா. இல்லையே, தள்ளித்தானே நிற்கிறேன். அடே, விவாதத்தில் ஏதோ இடிக்குதுடா. மன்னித்து விடுங்கள் மன்னா. சரி, வேறு என்னம்மா பிரச்சனை? மன்னா அது என்னோட கான்செப்ட், மறந்துட்டீங்க. ஓ, டயலாக் மாறிட்டேன். இப்போ கொடு. மன்னா ஒன்றும் இல்லை மன்னா, காலையில் எந்திரிச்சு 4 புல்லை பிடுங்கினா தான் மன்னா கைகளெல்லாம் சுறுசுறுப்பாக வேலை பார்க்குது. அது என்னடா புல்லு புடுங்குவது? அண்ணா, அது புல்லு புடுங்குவதல்ல, சிரமதானம். ஓ, புல்லு புடுங்குவதென்றால் சிரமதானமோ? அப்படித்தான். ஓ, சரியடா. மன்னா மன்னா ஒரு நிமிஷம், எனக்கு ஒரு ஃபோன் வருதுங்க மன்னா, இருங்க பார்க்குறேன். பேசுமா. ஹலோ ஹலோ, சொல்லுங்க சார், யாருங்க சார்? சீனிவாஸ் சார் இருக்காங்களா? சீனிவாசன் சார் இல்லைங்க சார், அவங்க ஒய்ஃப் தான் பேசுகிறேங்க சார். சொல்லுங்க சார். அப்படிங்களாம்மா, நான் ஆஃபீஸ்லேருந்து சூப்பரான் பேசுகிறேம்மா. சொல்லுங்க சார், என்னங்க சார்? என்னம்மா, ஞாயிற்றுக்கிழமைக்கு வந்து ஆஃபீஸ் முன்னாடி இருக்கிற செடி சத்தையெல்லாம் சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணிட்டு போயிருக்காங்க. அது என்னன்னு கொஞ்சம் கேட்டு பாருங்கம்மா, என்னன்னு தெரியல. ஐயோ அப்படிங்களா சார்? அந்த பஞ்சாயத்து தான் வந்திருக்கேங்க சார், பார்த்துட்டு என்னன்னு சொல்கிறேங்க சார். இருங்க சார், முடி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். சரிங்கம்மா, சரிங்க. என்னடா இது? ஏம்மா தாயே, ஒரு மன்னரவையில் மன்னர் முன்னர் அலைபேசி என்ன? மன்னிச்சிருங்க மன்னா, இப்போ கூட ஒரு ஃபோனு அவங்க ஆஃபீஸில் இருந்து, இவர் ஞாயிற்றுக்கிழமையாச்சுன்னா ஆஃபீஸில் போயிட்டு அங்கே இருக்கிற புல் புடு அப்புறம் வந்து மரம் எல்லாத்தையும் பிடுங்கி போட்டுறாரு. என்னன்னு அவரே கேளுங்க. என்னடா செய்யற ஞாயிற்றுக்கிழமை போய்? ஞாயிற்றுக்கிழமை ஓ, சிறப்பு சிரமதானம் பண்ணா. என்னடா இது? மன்னா, அது நாளை காலை தான் தெரியும். அதுதான் சரி. சரியடா, வேறு என்னடா கேளுடா. சொல்லம்மா. இன்னும் இருக்கே, இவர் காலையில் 5 மணிக்கு எழுந்து எண்ணெய் எழுப்பி விட்டு மொட்டை மாடி கூட்டு போயிட்டு கையை நீட்டு காலை நீட்டு, இன்னும் இருக்கு இடுப்ப இப்படியெல்லாம் ஆட்டெல்லாம் சொல்றாருங்க மன்னா. அடே மங்குனி, மன்னா, அது என்னடா இப்படி இப்படி? மன்னா, அது இப்படி இப்படி அல்ல, இப்படி இப்படி. ஓ, என்னடா பிரச்சனை? அதுவா? மன்னா மன்னா, ஸ்கிரிப்டை விட்டு வெளியில போயிட்டீங்க, உட்காருங்க. மன்னா கொஞ்சம் எமோஷன் ஆயிடுச்சுடா. எனக்கும் தான். 10 நிமிஷம் நான் பழக்கலாம், உங்களுக்கே இது பழகிருச்சே மன்னா. நீ எதோடா பார்த்துட்ட? எல்லாம் குருநாதர் மன்னா. முடியலடா. இவ்வளவு இருக்கிறதே, மன்னித்து விடுங்கள் மன்னா. அடுத்து அடுத்து என்னம்மா? அடுத்து இருக்கே, என்ன எங்க இருக்கு? வீட்டில் மொத்தம் 4 பேருங்க. 4 பேருக்கு 4 பக்கெட்டு 4 மக்கு வாங்கி கொடுத்துட்டு காலையில் 7 மணிக்கெல்லாம் பாத்ரூம் வாசலில் போய் நின்றுக்கிட்டு எல்லாரும் வரிசையில் தான் வரணும்னு சொல்கிறாருங்க. இது நல்லது தானம்மா, நல்ல பழக்கம் தானே மன்னா மன்னா அது நான் சொல்கிறேன். இன்னும் என்னடா காலையில் சொல்ற? எந்திரிச்சா எனக்கு முன்னாடி 10 பேர் நிற்கிறாங்க, பின்னாடி 10 பேர் நிற்கிறாங்க. அதனால் ஆளுக்கு ஒரு பக்கெட் வாங்கி கொடுத்துட்டேன் மன்னா. இதில் என்ன தவறு? அதுவே பழகிருச்சு. பழகிருச்சு அதுதான் மன்னா. சரி. 8:30 மணிக்கு மேலே போனால் டிஃபனும் கிடைக்காது மன்னா. ஓ, மன்னா, மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறான். நம் நாட்டில் அந்த குறைகள் இல்லை. கண்டிப்பா. அடுத்து என்ன? மன்னா ஒரு வேண்டுகோள். என்ன? ஆம்பளை வயசு கொஞ்சம் அதிகமாக வருது, தண்ணி குடிச்சிட்டு வரேன். மன்னா, அவன் ஆள் மனதில் தன்னை பெண் என்றே நம்பி விட்டான். அதான்டா இது நானும் ரொம்ப நேரமா யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆமா மன்னா. சொல்லம்மா. மன்னா, நாம ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா என்ன பண்ணுவோம் பொதுவா? மன்னா, நான் ஆட்டை அடித்து விட்டு உறங்கி விடுவேன். நீ அதை மட்டும் தானடா பண்ற. மன்னித்து விடுங்கள் மன்னா. சொல்லம்மா. அதான வழக்கம். நாம ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா அன்னைக்கு காலையில் கறி குழம்பு வச்சு சாப்பிட்டு அன்னைக்கு பூரா சும்மா இருக்கிறது தான் நம்ம வேலை. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, மார்க்கெட்டுக்கு போயிட்டு காய்கறிலாம் வாங்கி வந்து வச்சுட்டு என்னையும் கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சுட்டு ஒரு நோட் புக்கை எடுத்து போன வாரம் காய்கறிலாம் எவ்வளோ செலவாச்சு, இந்த வாரம் காய்கறி எவ்வளோ இருக்குது, போன வாரம் எவ்வளோ முன்னிருப்பு, இந்த வாரம் எவ்வளோ பின்னிருப்புன்னு.
மன்னா புரியாத பாசனை என்னென்னமோ பேசிட்டு இருக்காருங்க மன்னா. மன்னா என்னடா இது? அவன் கணக்கு விளக்கு பார்க்க தெரிந்த கணவன் போல் இருக்கிறது. அவன் மூஞ்சியை பார்த்தா எனக்கு அப்படி தெரியலையாடா. ஸ்கிரிப்டில் இருக்கே, என்ன பண்றது? மன்னா இவ்வளவு சொல்லி அவங்க மொத்த இருப்புன்னு சொல்லவே இல்லை மன்னா. பொம்பளைங்க நாம என்ன கணக்கு வழக்கம் சொல்லி இருக்கோம் மன்னா நீங்களே பாருங்கள் மன்னா. அவன் என்ன உங்களை கணக்கு பார்க்க சொல்கிறான்? அடே கணக்கு பார்க்க தெரிஞ்சா நான் இதுக்கட கல்ச்சர் ப்ரோக்ராம் போடுறேன். அதானே. என்னடா இது? அவன் அப்படித்தான் மன்னா. நீங்கள் அடுத்த பிரச்சனையை விசாரி. மேல இப்ப இங்க கூட்டு வந்தோம்ல இவரை, ஆமா வர்றதுக்கு முன்னாடி வீட்டுல 2 மூட்டை கோதுமை சம்பா வாங்கி வீட்டுல வச்சுட்டு தான் வந்திருக்காரு. ஏன்னு கேளுங்க. விவசாயம் பண்ண போறானாடா? மன்னா அவன் முகரையை பார்த்தால் அப்படி ஒன்றும் தெரியவில்லை. எனக்கு அப்ப இருந்து அப்படித்தான்டா தெரியுது. வழக்கம் போல் என்னன்னு அவனையே கேட்டுருங்க. என்னடா பழகிருச்சு மன்னா. நைட் அது சாப்பிட்டாதான் தூக்கமே வருது. என்னடா இவன் நமக்கு இன்னும் பழகவில்லை மன்னா. பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறாடா. புழுவுரான் மன்னா. நேத்து தான் கையை விட்டு வாந்தி எடுத்துக் கொண்டிருந்தான். ஓ நானும் அதைத்தான் நினைத்தேன். விடுங்கள் விடுங்கள், அவையில் சொல்ல வேண்டாம். அது சரி அது சரி. சரி அம்மா, அடே அதை மறைத்து விட்டு மேல சொல்லம்மா. மன்னா நம்ம நைட்டு 9 மணி ஆச்சுன்னா என்ன பண்ணுவோம்? மன்னா அப்படி பார்க்காதீர்கள், நான் குப்பரப்படுத்து உறங்கி விடுவேன். ஆட்சியில் செய்கின்ற ஒரே வேலை அது ஒண்ணுதானடா. மன்னித்து விடுங்கள் மன்னா. என்னம்மா பண்ணுவ? அதானே வேலை. ஆ. நைட்டு 9 மணி ஆச்சுன்னா லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்குறது தானே வேலை. ஆனா இவர் என்ன பண்றாரு, லைட்டை போட்டு கட்டில போய் உக்காந்துக்கிட்டு புக்கை தலைக்கீழ வச்சு படிக்கிறேன்ற பேரை தூங்கிட்டு இருக்காருங்க மன்னா. இது என்னடா நூதனமான படிப்பா இருக்கு? மன்னா இதற்கு தான் நான் படிப்பதே இல்லை. அதுதான் ஜி. என்னடா பிரச்சனை? மன்னா 9 to 10 புக்கை விரிச்சு பார்த்தா அப்படி தூக்கம் வருது மன்னா. எங்க தான் இங்க தூக்கம்ல இவ்வளவு நாள் எங்க இருந்துச்சுன்னு தெரியல மன்னா. அடே மன்னா பழகி விட்டதாம். இவன் எதுலையோ நம்மளை கோர்த்து விட்டு போறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கான்டா. மன்னா ரிலீவிங் ஆர்டர் வேற முன்னாடி கண்ணு முன்னாடி வந்து போகுதுடா. அதை அவை குறிப்பிலிருந்து நீக்கி விடுவோம். அதுதான் சரி. ஓ தாயே 10 மணிக்கு மேல் என்ன செய்கிறார்? 10 மணிக்கு மேல மனுஷன் சுறுசுறுப்பா ஆயிடுறாருங்க. என்ன? வீட்டை விட்டு வெளியே போயிட்டு எனக்கே ஃபோன் பண்ணி சாப்பிட்டியாமான்னு கேட்குறாருங்க. என்னடா இவன் மிகப்பெரிய பைத்தியக்காரனா இருப்பான் போல. மன்னா பைத்தியக்காரன் அல்ல, அக்கறையான கணவன். என்னடா இது? ஆமண்ணா பழகிருச்சாடா அதுவும்? பழகிருச்சு மன்னா. ஏய், நீ ஒரு 41 நாளைக்கு போனதுக்கு குடும்பமே இப்படி கொலை பண்றியாடா? சரியடா, இன்னும் என்ன பண்றதுன்னு எனக்கும் தெரியல. ரொம்ப நேரமா எனக்கும் முடியல. நீயே கேளு. தாயே அடுத்து என்னதான் பிரச்சனை? மன்னா ஒரு வேண்டுகோள். அம்மா புரியுது, ஆம்பளை வயசு தானே, போய் குடிச்சிட்டு வா. டார்ச்சர் பண்றான் மன்னா. இவன் ஆண் என்பதை மறந்து விட்டு பேசிக் கொண்டிருக்கிறானடா. அவன் அங்கேயே மறந்து விட்டான். சொல்லம்மா. மன்னா அடுத்து ஒரு பிரச்சனை இருக்குங்க மன்னா. என்னம்மா? தாயே தாயே ஏமா சிரிக்கிற? சிரிக்கலையே, அழுவுறேன். அத சொல்லிட்டு செய்யம்மா. என்னடா சொல்லுது? அது இன்னும் சொல்லலை, இப்பதான் அழுது முடிச்சிருக்கு. இவர் நைட்டு தூங்கும்போது பொண்டாட்டி என் பேரை மோகனான்னு சொல்லாம சசின்னு போல போறாருங்க. என்னன்னு கேளு. மன்னா மன்னா முடியலடா. இதை நான் கேட்கல, நீங்களே கேளுங்க. என்னடா இது? ஒரு பெண்ணை திருமணம் செய்துவிட்டு இரவெல்லாம் வேறு ஒரு பெண்ணை சசி என்று புலம்பினா என்னடா அர்த்தம்? சற்றே யோசித்து விட்டு மன்னா மன்னா என்னடா? மீண்டும் ஸ்கிரிப்டை விட்டு வெளியே சென்று விட்டீர்கள். நீங்கள் அமர வேண்டும். பாருங்கள். ஆமாடா. என்ன மன்னா? அது 9 மணி ஆனா எனக்கும் பழகிருச்சு. ஐயோ. ஆமா மன்னா நீ எதுக்கு போய் படிச்ச? எனக்கும் பழகி விட்டது மன்னா. அதான் சரி. மன்னா அதை விடுங்கள், அவனை எழுப்புங்கள். அடே எந்திரிடா. இங்கெல்லாம் நல்லா பண்ணு. மன்னா மன்னா
பழகிவிட்டதா? என்னடா? தங்களுக்கும் பழகிவிட்டதா? எதுக்குடா இப்படி பெண்ணை சசி சசின்னு யாரா அந்த சசி? என் குருநாதர் மன்னா, என்னை 41 நாள் காப்பாத்தின காவல் தெய்வம். அடே மன்னா அமைச்சா, மன்னா எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்குடா. ஒண்ணுமில்லை மன்னா, சற்று எழுந்து பாருங்கள். ஏன்டா நீ கோர்த்து விடுறதுலயே குறியா இருக்க? மன்னா, இதையும் அவை குறிப்பிலிருந்து நீக்கி விடுவோம். ஏற்கனவே 5 போய்விட்டது. ஒண்ணுடா, எனக்கு ஒண்ணு தெரிஞ்சு போச்சு. என்ன மன்னா? இந்த நாடகம் முடிஞ்சு வெளியே போறதுக்குள்ள ஆ, நீ என்னென்ன நடக்க போகுதோ. நான் தான் சொன்னேனே அவை குறிப்பிலிருந்து நீக்கி விடுவோம் என்று. தேடிதானே நீ. மன்னித்து விடுங்கள் மன்னா. எவனையாவது கூப்பிட்டு போய் முதல்ல பேக்கப் பண்ண சொல்லு, பின்னாடியே நம்ம 2 பேரும் போவோம். சரி மன்னா. வேறு என்னம்மா? சரி, அடே மங்கினி, மன்னா, இவர்களுக்கு இப்போது தீர்ப்பு சொல்ல வேண்டிய நேரம். அதற்கு தான் வந்திருக்கிறார்கள். அடே, இவ்வளவு பிரச்சனையை வைத்துக்கொண்டு நீ ஏன் இந்த பெண்ணுடன் வாழ்கிறாய்? நான் இங்கே வாழ்றேன்னு சொல்றேன். என்னடா இவன் பிராங்க் அடிக்கிறான்? மன்னா, அவன் ஆல்ரெடி பிளான் செய்து தான் வந்திருக்கிறான். அப்ப ஒண்ணு செய்ய, நீ பேசாம மறுமணம் செய்து கொள். மறுமணமா? மன்னா, அதுக்கு சட்டத்துல இடம் இல்லை மன்னா. மன்னா மன்னா மன்னா, அது அவர்கள் நாட்டில், உங்களுக்கு இல்லை. அவர்கள். அடே அமைச்சா, மன்னா, முன்னாடியே சொல்லக்கூடாதாடா? ஏன் மன்னா? நெஞ்சு அடைச்சிருச்சுடா. திறந்து விடவா? சரிடா, மன்னா, இவனுக்கு திருமணம் வேணான்ட்டான், வேற ஒரு தீர்ப்புக்கு போயிடுவோம். ம், சரி, அப்போ ஒன்று செய்வோமே. மன்னா, என்ன? எனக்கு எத்தனை மனைவி என்று கேட்க வேண்டும். ஓ, டயலாக்கு விட்டு போச்சுன்றதை கரெக்டாக சொல்கிறடா. ஆமாம் மன்னா. வெரி குட். என் மனைவி என்ன செய்கிறாள்? மன்னா, ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? 13இல் எதை கேட்கிறீர்கள்? கூட்டத்தில் எப்பயுமே சொல்லாதடா. மைண்டு வாய்ஸ் என்று பேசிவிட்டேன். சரி சரி அம்மா, இப்போ தீர்ப்புக்கு வருவோம். சொல்லுங்க மன்னா. இப்போ 2 பேருக்கும் குடும்ப பிரச்சனை. அவன் ட்ரைனிங் போயிட்டு வந்ததுனால தான் இவ்வளவு பிரச்சனை. ஆமா. அப்போ ஒன்று செய், நீ ஒரு 41 நாள் ட்ரைனிங் போயிட்டு வந்த. மன்னா, மன்னா, அருமையான யோசனை. மன்னா, ஏண்டா தீர்ப்பை மாற்றி விடாதீர்கள். இவன் யாரா ஆசுவாசப்படுறான்? நான் தான் சொன்னேனே, அவன் பிளான் செய்து தான் வந்திருக்கிறான். அதானடா. மன்னா, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? மணி ஆகிக்கொண்டே இருக்கிறது, இன்னும் 5 ப்ரோக்ராம் இருக்கிறது. 5 நிமிடத்தில் முடித்து விடுகிறோம். சீக்கிரம் மன்னா. அடே, சொல்லுங்கள் மன்னா. சரி, தீர்ப்பையே மாற்றக்கூடாதுன்னு. மன்னா, 41 நாள் அங்கே ஒரு காவல் தெய்வனை காப்பாத்தினாரு. சரி. பொண்டாட்டிகிட்ட இருந்து மறுபடியும் ஒரு 41 நாள் காப்பாற்ற போறீங்க மன்னா நீங்க. அடே, இவன் பெரிய அளவு பாதிக்கப்பட்டிருக்கான். அப்படித்தான் அதனால இவனை வச்சிருக்கிறது நல்லதில்ல. நீ ட்ரைனிங் போயிட்டு வந்துருமா? சரிங்க மன்னா. மன்னரின் ஆணைப்படி மனைவி 41 நாட்கள் பவானிசாகர் பயிற்சிக்கு சென்று வந்த பிறகு, அடே மன்னா, 40 நாளைக்கு முன்னாடி ஒரு பெண்மணி நம்ம கிட்ட ஒரு புகார்னு வந்துச்சு, திரும்ப வரவே இல்லை. என்ன காரணம்? நேற்றோடு முடிந்து விட்டது மன்னா, இன்று வந்து விடுகிறாள் என்று கஜானா வேற காலியா இருக்குடா. ஆமாம் மன்னா, இவர்கள் இருந்தால் தான் அடுத்த மாதம் அது ஓட்ட முடியும். இன்றோட என்ன வரந்தோட இல்ல, கூப்பிட்டு விடுவோம். வர சொல்லு. வாங்கலடா. இதோ வந்துட்டேன். இது வந்து விடு. வந்துடு. வந்து விடு. சரி. என்னடா இவன் விவாதத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி 2 பேரும் தனித்தனியா தானே நின்னாங்க. மன்னா, இப்போ என்ன உண்டு நிக்கிறாங்க? கடைசியாக ஒரு முறை அருகில் நின்று கொண்டலாம் என்று யோசிக்கிறானோ என்னவோ. ஓ, அங்க பாருங்க. அப்போ நம்ம இந்த மாதத்தை ஓட்ட வேண்டும் என்றா? மன்னா, ஞாபகம் இருக்கட்டும். முடியலடா பார்க்க. அப்போ இவங்களுக்கு ஒரு நல்ல யோசனை. மன்னா, இதை கடுமையா விவாதத்தை தொடங்கணும்னா. ஆமா மன்னா. சரி, இப்போது விவாதம் தொடங்கட்டும். மன்னா மன்னா, என்னம்மா? எனக்கு விவாதம் வேணாம், ஒன்றும் வேணாம். எங்களை விட்டுருங்க, நாங்க ஒன்னாவே இருக்கோம். ஏம்மா, எங்களை கொஞ்சம் யோசித்து பாரும்மா. நான் 41 நாள் ட்ரைனிங் வந்து போயிட்டு வந்தப்போ தான் என் புருஷன் இவ்வளவு பெரிய உத்தமன் எனக்கு தெரியும். தாயே, என்னடா இப்படி பேசுற? தாயே, ஒரு முறைக்கு 100 முறை யோசித்து விடுங்க. எங்கள் 100 நிலைமை முறை இல்ல, 1000 முறை யோசிச்சிட்டேன். என் புருஷன் கூட தான் இருக்க போறேன்.
நான் போயிட்டு வரேன். மண்ணா வரேன் மண்ணா. பஞ்சாயத்து பண்றாங்களா பஞ்சாயத்து? எம்மா, தாயே. அங்க போயிட்டு வந்த பிறகு தான் தெரிஞ்சு என் புருஷன் எவ்வளவு பெரிய தியாகின்னு சொல்லிட்டு. என்னடா இவன்? போமா போமா, நீ இல்லைன்னா என்ன, எங்களுக்கு 900 பேர் இருக்கானுங்க, நாங்க அவங்கள வச்சு பாத்துக்கிறோம். போமா, ஆம்பளை குரல். மன்னா இப்படியாவது மனசை தேத்தணும்டா. சரி விடு, இதோட அவைய களைச்சிட்டு வெளியே போயிடுவோம் பேசாம. மன்னா, என்ன எனக்கு ஒரு யோசனை. என்ன? நமது பணியாட்களையும் பவானி சாகர் பயிற்சிக்கு அனுப்பி விட்டால் என்ன? மங்கனி, மன்னா, இப்போதுதான்டா ஆட்சியில் சரியான யோசனை செய்திருக்கேன். நன்றி மன்னா. அதுதான் சரி. சரி, 41 நாள் ட்ரைனிங் போயிட்டு வந்தே நல்லபடியாக வந்துட்டாயே. ஆமா மன்னா. நம்ம பணியாளர்கள் நல்ல ஒழுக்கத்தையும் கற்றுட்டு வரட்டும். பணியாளர்களையும் அனுப்பிவிடு. சரியா? சரிங்க மன்னா. 31 நாள் ட்ரைனிங் மன்னா, போயிட்டு அனுப்பிவிடு. என்னடா அது 31 இல்ல, 41. 41? ஆமா மன்னா. பக்கத்தில் வாடா. மன்னா, நீ அட்டென்டிவா இருக்கேன்னு செக் பண்ணண்டா. மன்னா, நீங்க மைண்ட் வாய்ஸ் சத்தமா பேசிட்டீங்க. ஏற்கனவே 5 பறி போயிருச்சு, மறுபடியுமா? சரி விடுறா, உட்காருங்க, உட்காருங்க. நமக்குள்ளே இருக்கட்டும். இன்றே அறிவித்து விடவா? அறிவித்து விடு. இன்றை தொட்டு 4ஆம் பகல் நாம் பவானி சாகர் நோக்கி பிரயாணிக்க உள்ளோம். மன்னா, சரி, இன்னும் என்னடா? ஒரு சிக்கல். என்ன சிக்கல்? நம் பணியாளர்கள் அங்கு செல்ல வேண்டும் என்றால் முதல்வர் அம்மாவிடத்தில் அனுமதி பெற வேண்டும். ஓ, நம்ம அம்மா தானே, அனுமதி வாங்கிக்கிறோம், விடு. தரவில்லை என்றால்? தரவில்லை என்றால் என்ன மன்னா, பவானி சாகரை கைப்பற்ற போகிறோமா? அடே மங்கினி, முன்னாடி வாடா. மன்னா, என்கிட்டயும் சிறந்த ஆயுதம் இருக்குடா. என்னது மன்னா? புடுறா, இதுவா? கீழே போடு. மன்னா, காலில் விழுடா. விழுந்து விடுவோம். என்னங்க என்னங்க, காலையில 8 மணி ஆச்சு, இன்னும் தூங்கிட்டே இருக்கீங்க. எழுதுருங்க, ஆபீஸ் போனோம், எழுதுருங்க. மண்ணா அமிச்சா, மன்னர் அமைச்சரா, என்னங்க கண்ண கண்டபடி மரவல இருக்கீங்க? நீ இன்னும் ட்ரைனிங் போகலையாம்மா? நான் ஏமா ட்ரைனிங் போனோம்? நான் உங்க கொண்டாட்டி இங்க தானே இருக்கணும், உங்க வீட்டில் தான் இருக்கேன். வீட்டில் தான் இருப்பியா? சரி வாம்மா. என்ன கனவு ஏதாவது கண்டீங்களா? கனவா இது? வாங்க, உங்களுக்கு உப்புமா செஞ்சு போறோம், அப்பதான் சரியா போகும். நன்றி. அடுத்தபடியாக